ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் சா அண்ட் சே ஸோ நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ அது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலையிலே தான் உட்காந்து பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் மூவிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் தான். இந்த பாட்டு யார் நடிச்சிருக்காங்கன்னா சூர்யா சார் தான். ஸோ படம் பேர் வந்து கருப்பு. ஸோ இதுக்கு தான் வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டு பேர் என்னது? ஸோ பாட்டு பேர் வந்து நாங்கள் 4 பேர். எஸ். ஸோ நாங்கள் 4 பேருன்னு சொல்லிட்டு நல்லா கெத்தான சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து சாயா பயங்கர் சார் அண்ட் இதை பாடியிருக்கிறது வந்து நம்ம சிம்பு சார். ஸோ சிம்பு சாருக்கு வந்து இப்போ கரெக்டாக நிறைய கண்டினியூ ஏதாவது அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு படத்தில் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி பாட்டு பாடுறதா இருக்கட்டும், வேற மூவி ஷூட்டிங் வேற அவங்களுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வருது. ஸோ அதே மாதிரி நம்ம சூர்யா சாருக்கு வந்து கருப்புங்கிற படத்தை வந்து போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வரணும். பட் இந்த வருஷம் இன்னும் வரல. பட் அதுக்கு பாட்டு இப்போ தான் ஃபைனலி அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அது அப்டேட் விடாமல் டக்குன்னு பாட்டை விட்டுட்டாங்க. அதுமாதிரி நிறைய ட்விட்டரில் அதுக்கு இது வேற வந்திருக்கு, அந்த பாட்டு சரியில்லை, நல்லா இருக்கு, சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் நல்லா தான் சொன்னாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து நம்ம சூர்யா சார் கூட வந்து த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் உள்ள காமன் நம்ம பார்த்துருக்கோம். எஸ். ஸோ வேறு லெவலில் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு தாலி சென்டிமெண்ட், அந்த மாதிரி லவ் சென்டிமெண்ட்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலி ஆஃப்டர் ஸோ லாங் டைம்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நடிக்கிறாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சாங்கை பார்த்துடலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எழுத முடிஞ்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீக்குள்ளே போகலாம். கருப்பு சமலா சாயா பயங்கர் ஸ்டாரிங் ஆர்ஜே பாலாஜி. ஓ சமலா பரம்பரை சண்டாக்காரே எங்க பயங்கள பார்த்தனா சுருங்குவாரே பயங்கர கேஸ் எல்லாம் எங்க லாயரு தூசியா ஊதுவாரே மூஞ்ச பார்த்தா சிக்ஸுக்கு பிடிக்கும் என் முஞ்ச பார்த்தா காசு பிடிக்கும் என்ன தடுத்தா என்ன நடக்கும் கலவரம் வெடிக்கும். ஓ சுவாசிகா இவன் இது கொஞ்சம் பண்ணான பாட்டா. எங்க பயங்கள பார்த்தனா சுருங்குவாரே பயங்கர கேஸ் எல்லாம்
மாதிரி நாங்க ஒரு மாதிரி தண்ணி உடம்ப பார்த்தா எங்க கொடி உரல பற குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடிக்கும் ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்கும் கண்ட்ரி மண்ணுங்க கட்டுன கேங்க சபா சூர்யா சார் சூப்பர் 14th May. ஓகே எஸ் ஸோ நம்ம வந்து சாங் கேட்டோம். சாங் வந்து கொஞ்சம் வேற வேரியேஷன்ல கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க சம்திங் அந்த ஃபன்னியா கொஞ்சம் குத்தா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆர்ஜே பாலாஜி சாருக்கு வந்து சாங்கா இருக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து லாயரா ஹிப்ஹாப் மாதிரி ஒரு அந்த ஹிப்ஹாப் சாங்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்டார்ட் வந்து பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படி ஸ்பெஷலா எதுவும் இல்லை. பட் அந்த சில போர்ஷன்கள் இருக்கு, சில லிரிக்ஸ் இருக்கு. ரிங்கில் நாங்கள் 4 பேர் சண்டை போடுவோம், சில லிரிக்ஸ் வந்து ரொம்பவே அழகா கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாகவும் அந்த மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து ஆர்ஜே பாலாஜி அவங்கள வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பண்ற மாதிரி ஒரு சாங்காக தான் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லாயரா இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலமா சொல்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னி வேல பண்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ற மோஸ்ட்ல சிம்பு சார் வந்து ஒரு ரேப் மாதிரி ஒரு லெங்தா ஒரு இது பண்ணி பேசுறாங்க அந்த பாட்டை ஃபாஸ்டா. ஸோ அது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் மேபி இன்னும் கேட்க பிடிக்கலாம், சொல்ல முடியாது. பட் ஓவரால் பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம்லாம் கிடையாது. கேட்கலாம், அந்த அளவுக்குலாம் மோசமா இல்லை. ஸ்டார்ட் மட்டும் தான் கொஞ்சம் புரியல நம்மளுக்கு என்ன மாதிரி போகுது வருதா அந்த லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள போர்ஷன்லாம் எனக்கு வந்து ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் சில இதில் அந்த ரிங்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அந்த சண்டை கேஸு அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம சிம்பு சார் வந்து பாட முடிச்சா காட்ட முடிச்சது அவங்க வெறித்தனமா சூப்பரா பாடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பாடுறதுனால பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இல்ல மேபி வேற யாரும் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு எலிவேட் ஆகுமா தெரியல. பட் நல்லா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம நடுவில் ஸ்வசிகா அவங்களும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. பட் அது நிறைய போர்ஷன்ல அது லைட்டான போர்ஷன் தான் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயா பெங்கரும் நிறைய டான்ஸ் ஆடி பேக்கெல்லாம் காமிச்சு ஆட்டிட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்க தான் இதுல வந்து வில்லனா ஹீரோவா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு வக்கீலா இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய கேஸ் எது வந்தாலும் தூசு மாதிரி பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் அந்த லிரிக்ஸை மீன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதில் இது எல்லாத்துலேயும் இன்னொரு ஹைலைட் என்னன்னா லாஸ்ட் நான் தான் யோசிச்சேன், என்னப்பா பாட்டு நம்ம யாருக்காக பார்க்க வந்தோம், சூர்யா சாருக்காக, சூர்யா சார் பாடுறேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்ல வந்து வச்சேன் சூப்பராக அழகாக அவங்க சிகரெட் வந்து அந்த கெத்தாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க இப்படி கை வச்சுட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்கள பார்க்கறதுக்கு. ஸோ இந்த படம் வந்து ஃபைனலி அவங்க சொல்லிட்டாங்க எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. 14th May. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம சூர்யா சாருக்கு பேக் டு பேக் அடுத்தடுத்த மூவி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வரப்போகிற மூவி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம ட்ரெய்லரும் பார்த்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகே அந்த படம் எப்போ வரப்போகுது நம்ம பார்க்க போகிறோன்னு. ஸோ இப்போ இந்த கருப்புமே ஆக்சுவலாக வந்து இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் ஃபன்னாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக வருது 14th Mayக்கு. நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் bye friends, like, share, comment, subscribe. Thank you.